அதற்கும் அவர்கள் இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று தகவல் அனுப்பியிருக்கிறார். அதே போல இந்தியாவிலே பல பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இருக்கைகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில். கல்கத்தா பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம், பெங்களூர் பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இருக்கைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் இருக்கைகள் தான் இருக்கிறதே தவிர யாரும் அங்கே பணியாற்றுவதற்கு ஆட்கள் போடவில்லை. அதற்கான பேராசிரியர்கள், அதற்கான ஆய்வாளர்கள் யாருமே நியமிக்கப்படவில்லை. எனவே அதை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆனால் மத்திய அரசுக்கு எழுதுறது எதுவுமே பதில் வர்றதில்லை. மாநில அரசுக்கு எழுத வருது, மத்திய அரசுக்கு எழுதுறதில்லை. இதையெல்லாம் நாம் டெல்லியிலே அதை பதிவு செய்ய இருக்கிறோம். அதே போல தனியார் கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே ஆசிரியர்களுக்கு அந்த வகுப்பு நடக்கின்ற போது அவர்களுக்கு அங்கே சேர் போடுவது இல்லை என்று அந்த தனியார் பள்ளியுடைய ஆசிரியர்கள் அசோசியேஷன்ல ஒரு செய்தியை சொன்னார். உடனே அதை எழுதினேன். தனியார் பள்ளிகளில் இப்ப ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அது பெண் ஆசிரியர்கள் ரொம்ப நேரம் அவங்களால நின்றுட்டு இப்ப சொல்லிக் கொடுத்துட்டே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க உட்காருவதற்கு சேர் போட வேண்டும், இருக்கை போட வேண்டும் என்று அந்த அசோசியேஷனுக்கும் எழுதியிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட இயக்குநர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதே போல எங்கள் பகுதியில அந்த நம்ம சென்னையில இருந்து திருச்சி வரக்கூடிய அந்த ரயில்கள், சில எக்ஸ்பிரஸ் ரயிலை கூடுதலாக இயக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பொதுமக்களிடத்தில் இருந்து வந்தது. அதை நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அதை எழுதினோம். இன்றைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் நம்முடைய லெட்டரை பார்த்து வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக விழுப்புரம் வரையிலே வரக்கூடிய அந்த ரயில் அரியலூர் வரையிலே இயக்குவதாக அறிவித்திருக்கிறார். அதே போல இன்னொரு செய்தி அண்ணாமலை சொன்னாங்க, பெரம்பலூர் அந்த எங்க சக்கரால பக்கத்துல ஒரு சக்கரால 6 வருடமாக பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த சர்க்கரை ஆலை அந்த கரும்பு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் பாக்கி இருந்தது. நிதியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த தொகை வரவில்லை. அவர்கள் ஒரே கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக விடுபட்ட அந்த விவசாயிகளுக்கும் அந்த 12 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதை பார்த்தபோது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இவர்களும் கொடுப்பதாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி 2 நாட்களுக்கு முன்பாக விவசாய சங்க தலைவர்களை அழைத்து பேசி அது போல நீதிமன்றத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டோம், விரைவாக உங்களுக்கு பணம் வரும் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு ஒத்திருக்கிறார்கள். இது நம்ம உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் கொடுத்த இந்த கடிதம். அடுத்ததாக இந்திய குடியுரிமை சட்டம், வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும். 3 குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மத்திய அரசு. இது காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை கொடுத்து மக்களை துன்புறுத்துவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்த 3 சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை திரும்பி பெற வேண்டும் என்று சொல்லி நாடு தழுவிய போராட்டத்தை வழக்கறிஞர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய உலக திருக்குறள் கூட்டமைப்பு, ஏன்னா இவங்க குரலையும் பொருளையும் தானே சொல்லணும், பொதுமக்கள் பிரச்சனை எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் இந்த கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். இப்படி அதே போல கிழக்கு கடற்கரை சாலை பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டு அது தொடர்பே இன்னும் சரியாக முடிக்கப்படாமல் இருக்கிறது. பாண்டிச்சேரியில இருந்து பழமலை அவர்கள் நானும் சென்னைக்கு சென்றோம். அங்க போகின்ற போது அவங்க எங்கேயும் விட்டு விட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதுல இருந்த 16 சாலைகள் இங்க வடநாட்டை மேற்கு தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் கிழக்கு கடற்கரை சாலையில இருந்து இந்த சாலைகள் எல்லாம் அங்கங்கே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலை போடாததான். எனவே அதை போட வேண்டும் என்று சொல்லி நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பொதுமக்கள் பிரச்சனையையும் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல எங்கள் பகுதிகளில ஒரு குறளை மாணவர்களுக்கு ஒரு மாணவன் படித்தால் சொன்னால் 10 ரூபாய். ஆனா 100 குறள் சொல்லணும். 100 குறள் சொன்னா 1000 ரூபாய். இது நாங்க அறிவிச்சு ஆண்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 100 குறள் சொன்னாலும் 1000 ரூபாய், 90 குறள் சொல்லி 900 ரூபாய் கொடுக்க மாட்டோம். 100, ஏன்னா அப்பதான் அவனுக்கு அந்த அவர்னஸ் வரணும் என்பதற்காக. அதே போல ஞாயிறு தோறும் அங்கே நாங்கள் திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கோம். இனி நீங்க புராணத்தில் இருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய வகுப்புகளை கூட நாங்கள் உங்களுக்கு அதில் அனுப்பிவிடுறோம், நீங்களே பாருங்க எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. எனவே தொடர்ந்து தினமும் அந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நாங்கள் அந்த பகுதிகளில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்களும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் இணைந்து செயலாற்றுவோம் என்பதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா சிறப்பாக சொன்னாங்க, இந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக சொன்னோம்.
இது கடைசியில் பழைய அமைப்பா இருக்கு. அமைப்பு வேண்டுமானால் பெயர் வேண்டுமானால் பழையதாக இருக்கலாமே தவிர நடவடிக்கைகளும் செயல்பாடும் புதிது என்பதை நீங்கள் உங்கள் இடத்தில் உங்கள் மனதில் நான் கொண்டு வருகிறேன். இந்த தீர்மானத்தெல்லாம் படிச்சீங்க, இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க நானும் என்னோடு சார்ந்த சில அறிஞர்களும் சில முற்போக்கு சிந்தனையாளர்களும் இணைந்து சேர்ந்து உருவாக்கப்பட்ட தீர்மானங்கள். தமிழ்நாடு முழுக்க இந்த தீர்மானத்தை கொண்டு போய் இந்த தீர்மானத்தை செயல்வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால உங்கள் அமைப்பை நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள், சிறப்பாக கொண்டு செல்லுங்கள். அதே நேரத்தில் பொதுவான செய்திகளை நாங்கள் கொண்டு வருகின்ற போது நாம் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த அஜெண்டாவானது நாம் கொண்டு செல்வதற்கு இன்னும் எளிதாக இருக்கும். அவ்வளவுதானே, வேற எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட கிடையாது. ஐயா அவர்கள் முன்னாடியே வருத்தப்பட்டு போனாங்கல்ல, நித்யானந்த பாரதி, அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. முன்பு இருந்த தலைமைகள் வேறு, இப்ப இருந்த தலைமைகள் வேறு, முன்ன இருந்த நிர்வாகம் வேறு, இப்ப இருக்கிற நிர்வாகம் வேறு, அப்படிலாம் கிடையாது. அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த திருக்குறள் கூட்டமைப்புன்னு ஒரு தனி அக்கௌண்ட், அறக்கட்டளைக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட். எந்த அக்கௌண்டாக இருந்தாலும் எந்த ஒரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில் பணம் எடுக்க முடியாது. இந்த 5 பேர் அதுல கமிட்டி இருக்கும். அந்த 5 பேருடைய ஒவ்வொரு கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு பணம் எடுக்கலாம். 100 ரூபாய் எடுத்துக்கலாமா? ஏன்னா அதே போல பல கட்டுப்பாடுகளை விதித்து தான் இன்றைக்கு அதை கொண்டுட்டு போறோம். இதுக்கு முன்னாடி ஏதோ சில தவறுகள்லாம் நடந்ததா சொன்னாங்க, நான் அதெல்லாம் விட்டாச்சு. பழைய கழிதல் புதிய புகுதல் என்பது போல நாம வந்துட்ட பிறகு சிறப்பா இருக்கணும். முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி நாம குறை சொல்லிக்கிட்டோ போயிட்டோ நம்ம இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் அவங்க காலகட்டத்தில் அது ஏதோ நடந்து இருக்கலாம். எனவே இனிவரும் காலத்திலே உலக திருக்குறள் கூட்டமைப்பை இப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நெறியோடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இதிலே நம்பிக்கை உள்ளவர்கள், எங்கள் பேச்சின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயமாக எங்களோடு வாருங்கள். எங்களோடு இல்லை, இணைந்து பணியாற்றுவேன். நீங்க எங்க பின்னால வாங்கலாம் சொல்லல, நீங்க வாங்க. உங்க கொங்கு மண்டலத்தில் எங்களை நீங்க வழி நடத்துங்க. எங்க பகுதிக்கு வரும்போது நீங்க வாங்க. புதியவர்கள் புதிதாக அறிமுகமாவார்கள். எத்தனையோ பேரறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ போராளிகளும் இதிலே இருக்கிறார்கள். எல்லாம் படிப்பாளிகள் மட்டுமே நினைச்சிடாதீங்க, எத்தனையோ போராளிகளும் இதிலே இருக்கிறார்கள். எல்லோரோடும் ஒரு நல்ல தொடர்பு வரும். இப்போ ரயன் சங்கம் எப்படி போனீங்கன்னா இந்த மாவட்டத்தில் அங்கங்கே போனீங்கன்னா எவ்வளோ நட்புகள் உங்களுக்கு வட்டாரங்கள் கிடைக்கிறது அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே போல இந்த கூட்டமைப்பானது இங்கே மட்டுமல்ல, கல்கத்தாவிலே இந்த அமைப்பு இருக்கிறது, அபுதாபியிலே இருந்த அமைப்பை உருவாக்கி அனுப்பி இருக்கிறார். டெல்லி தமிழ் சங்கம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க. 29ஆம் தேதி வாங்க மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு கூப்பிட்டுருக்கிறாங்க. எனவே இது தமிழ்நாட்டோடு மட்டுமே இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏதோ 10 மாவட்டத்தில் பண்றதுனுடைய நோக்கம் அல்ல. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அமைப்பை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கும். பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. செயல்படுறதுல எங்களுக்கு ஆள் வேணும். செயல்படுவதற்கு அவர்கள் வெளியில செல்கிறார்கள், அவர்கள் அந்த செல்வதற்கான பயண வழி செலவு முதற்கொண்டு தங்குவதற்கான தொகை முதற்கொண்டு வரையறை பண்ணிட்டோம். இவர்களுக்கு 700 ரூபாய் நீங்க இது வரைக்கும் போய் வரது நான் சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் நாங்கள் தலைமையில் அதற்கான பணத்தை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இந்த இயக்கத்தை மற்ற மாநிலங்களிலேயும் தமிழ் சார்ந்த உலகம் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் இந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பாக இதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேலை திட்டம் என்ன என்பதை நான் தீர்மானத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான், இல்லைன்னா இதை சொல்லணுங்கிற தேவை இல்லை உங்களுக்கு. வந்தோம் ஏதோ பேசுறோம் சாப்பிட்டோம் போனோங்கிற மாதிரி தெரியணும். அதுக்காக தான் அந்த தீர்மானத்தை கொண்டு படிக்க சொன்னேன். அதை படித்திருக்கிறீர்கள், இதை நன்கு உள்வாங்கி இருப்பீர்கள். எனவே இதிலே உங்களுக்கு தெளிவு இருந்தால் நாம் இணைந்து பணியாற்றுவோம். இல்லை என்று சொன்னாலும் என்னோடு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் பேசலாம். நான் ஒரு இளையராஜா சொன்னது போல எனக்கு தெளிவாக சொன்னோம்னா 3 பொண்ணு. பெரிய பொண்ணு எம்எஸ்சி எம்எட் மைத்தூர் இருக்கே கொடுத்தாங்க, துபாயில் இருந்தார். அங்கே ராம்கோ சிமெண்ட் எங்கள் ஃபேக்ட்ரி எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதில் எனக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. 3 மைனிங் ஓப்பன் பண்ணி அது ஒரு மைனிங்ல இருந்து மண் எடுத்து அடுத்த மைனிங் தூக்கணும். அது பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் அது அந்த வேலை நடக்குது. லேபர் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எனக்கு பிஸ்னஸ். அதனால ஐயா சொன்னாங்க வியாபார ரீதியாக அதை கொண்டுட்டு போகுதுன்னு சொல்லி, அதனால இந்த வியாபாரத்தை பார்த்தோன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதனால எனக்கு அந்த என்னுடைய மைத்துனருக்கு எங்கள் பெரிய பொண்ணை கொடுத்தேன். அவர் அந்த கத்தாரில் வேலையில் இருந்தார். அதெல்லாம் வேண்டாம், அந்த ரூபாய் இங்கே நான் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க ரிசைன் பண்ண சொல்லிட்டு இதை இப்போ அவர் பார்த்துக்கிட்டார். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ 2வதாக அடுத்ததாக நடு பொண்ணு டாக்டர் அவங்க எங்களுடைய மாப்பிள்ளை அவர் விருதாச்சலம்.
சென்ட்ரல் மெடிசன் எம்டி சென்ட்ரல் மெடிசன். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்கார், பாப்பாவும் டாக்டராக இருக்காங்க. அடுத்தது சின்ன பொண்ணு எம்பிஏ டெல்லியில் ஐஐபிஎம்ல படித்தாங்க, அவங்க வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வந்து எம்இ முடிச்சுட்டு அவர் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணார். இப்போ வந்து வெளிநாடு போகிறாங்க அவங்க. ஆக எல்லாமே எனக்கு வந்து பிரச்சனை செட்டில். அதனால நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ முழுமையாக வந்து வர முடியுது. என்னால் வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு இளமை காலத்தில் இருந்து நம்ம இந்த போராட்டம் போக்குவரத்து அது வந்து பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்ட காரணத்தினால இவங்க இப்போ திருவள்ளுவர் கூட்டமைப்புனா எங்கள் பகுதியில் கூட்டம் தான் என்னை கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. எந்த நிகழ்ச்சியாக கூப்பிடுவாங்க, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் பங்கெடுப்பேன், பேசுவேன். அதுக்கான நிதி ஆதாரங்கள் ஏதாவது தேவைன்னா கொடுப்பேன். அப்போ தான் செஞ்சுட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பார்த்து விட்டு நீங்கள் இதில் இருக்கணும், இந்த பொறுப்பெடுத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு கொடுத்தா அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை. எல்லா மண்டலங்களும் கூட்டி தமிழ்நாடு முழுவதும் முதல்ல ஒரு ரவுண்டு வந்தேன். நான் மண்டல கூட்டம் போடப்பட்டு அந்த மண்டல கூட்டத்தில் வந்து நான் பேசிய பிறகு திருச்சியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் இந்த நிர்வாகிகள் தேர்வு இருந்தது பொதுக்குழு நடந்தது. அதான் கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய விதி. அந்த அடிப்படையில் திருச்சியில் வந்து நம்முடைய கியாபி விஸ்வநாதன் பள்ளியில் வந்து அந்த தேர்வு நடத்தினாங்க. அங்கே வந்து தான் அந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எல்லா நிர்வாகிகளும், அதில் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அவ்வளவுதான். எனவே அந்த அடிப்படையிலே இந்த அமைப்பை மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு முழு முனைப்போடு நாம் இறங்கி இருக்கிறோம். அதனால குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை. அதே நேரத்தில் இடிப்புரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லா கெடுவென்று ஒருவர் சொன்னதை போல நீங்கள் சொன்ன அத்துணையும், நீங்கள் இடித்துரைத்த அத்துணையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உள்வாங்கி இருக்கிறேன். அதை சரி செய்வதற்கான முயற்சியிலே நான் இறங்குகிறேன். அது நான் அப்படியே விட்டுட்டு ஏதோ வந்தீங்க போனீங்க சங்கத்தை கூட்டணும் கூட்டத்தை கூட்டம் போன வந்தோம் என்பது இல்லை. நான் வந்து வள்ளுவர் வழியில் நான் வருகின்ற 28ஆம் தேதி வந்துட்டு என்னன்னு தெரியல, கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு வந்து தை 1ஆம் தேதி. ஆனா வந்து ஏப்ரல் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்காக ஆராய்ச்சி செய்து அதனுடைய பெரிய வரலாற்று அந்த திருக்குறள் ஆய்வாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் சார் கையெழுத்து வாங்கி அந்த மனு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி 28 ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு வந்துருக்கும் இல்லை, நீங்க அந்த தமிழ் துறையில எல்லாரும் வாங்கி அது வந்து உலக திருக்குறள் வந்து ஒரு கருத்து ஐயா சொன்னாரு. அவர் அவை அருள் வந்து அவர் தமிழ் வளர்ச்சி துறையில இருக்காரு. அவருக்கு ஒரு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஜீவோ வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி முனைவர்கள் பெரிய ஒரு தமிழ் துறையில் இருக்கிறோம் அதை வந்து ஆராய்ந்து அதை வந்து எழுதி ஒரு 5 பக்கத்தில் அனுப்புறாங்க. அது உங்களுக்கு வந்துட்டு நீங்களும் அனுப்புங்க. அது வந்து தமிழருடைய புத்தாண்டு வந்து தமிழர் கை ஒண்ணுங்கிறத அதை நிலைநிறுத்த நீங்க சொன்னா எல்லாமே வருது. அந்த சட்டம் வந்து கொண்டு வரலாம், அது அமலுக்கு வர முடியும். அந்த மாதிரி அமலுக்கு அதுக்கான எனவே வருகிற உங்கள் அத்துறை பேருக்கு நிறைய செய்திகள் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னா அது வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா நேரம் மணி 2 ஆச்சு. எனவே வருகிற அத்துறை பேருக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப எனக்காகவோ உங்களுக்காக நீங்க பாடுபடலை, எனக்காக நான் பாடுபடலை. நாம் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் மொழிக்காகவும் பாடுபடுவோம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் ஒருங்கிணைவோம், ஒன்று சேர்ந்து பணியாற்றுவோம். நீங்கள் அத்துணை பேரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுங்கள். எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. தவறு ஒன்று நடந்து போச்சுன்னா நீங்க தாராளமாக சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லதான் விவாதங்களுக்கு மத்தியில தான் ஒரு இயக்கம் வளரும். தவறை வந்து மறைச்சு போயிட்டே இருந்தோம்னா அது ஒரு நேரத்தில் அது வீணா சதிஞ்சு போயிடும். எனவே விவாதங்கள் அவசியம் ஒரு இயக்கத்திற்கு தேவை. அது யார் தலைவரை தவறு செஞ்சாலும் சரி, தொண்டர் தவறு செஞ்சாலும் சரி, இது தவறு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற போதுதான் அந்த தவறு திருத்தப்படும், அந்த இயக்கம் மேலும் வளரும். எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய சொற்கள் அத்துணையும் நான் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.